தமிழகத்தில் உள்ள அனைத்து டிப்பர் டிரைவர் அனைவருக்கும் இந்த நியூஸ் அண்ட் ஓனர் அண்ட் டிரைவர் இந்த நியூஸ் கொண்டு பாருங்க. மீறினால் டிரைவருக்கு பனிஷ்மெண்ட் இல்லை, ரிமாண்ட். நல்ல கவனமா பாருங்க. விதிகளை மீறி மணல் ஜல்லிலோடு ஏற்றி சென்றால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுவது மட்டுமின்றி ஓட்டுநர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று கட்டுமான பொருட்களை விற்பனையாளர்களுக்கு அமைச்சர் டி.கே. பிரபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். அமைச்சர் டி.கே. பிரபுவின் எச்சரிக்கை என்ன, விவரிக்கலாம்? வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் இயற்கை வளங்கள் தொடர்புடைய இடங்களில் இயற்கை வளங்களுடைய துறை அமைச்சரான பிரபு சோதனை நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்களான மணல், ஜல்லி போன்ற பொருட்களை இருப்பு வைத்து சில்லறையாக வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது டிராக்டர், டிப்பர் லாரி போன்ற வாகனங்கள் மூலம் விற்பனை செய்யக்கூடிய வாகனங்கள் பிடிபட்டால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் ஓட்டுநர் கைது செய்யப்படுவார் என உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி அதிகாரிகள் முதற்கட்டமாக இந்த சோதனை நடத்தி வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மணல் ஜல்லி விற்பனையாளர்களுக்கு பல அறிவுரைகளானது வழங்கப்பட்டிருக்கின்றது. வாகனத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கான மணல் ஜல்லிகளை மட்டுமே ஏற்றிச் செல்ல வேண்டும் எனவும், வாகன அனுமதி சீட்டு கட்டாயம் இருக்க வேண்டும் எனவும், ஜல்லிகளுக்கான ஜிஎஸ்டி பில், மணல்களுக்கான ஜிஎஸ்டி பில், போக்குவரத்து அனுமதி சீட்டு, மின்னணு ரசீது என இந்த அனைத்து